வெள்ளூர் எஜுகேஷனல் அகாடமி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் சான்றோர்கள் வளர்த்த தமிழ் பகுதி 9 இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களை சேரும். இப்போ வாங்க நம்ம பாடப்பகுதிக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய சான்றோர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இவர் வாழ்ந்த காலம் 1815 முதல் 1876 வரை. திருச்சியில் திருச்சீரபுரம் சிதம்பரம் பிள்ளை அன்னத்தாட்சிக்கு மகனாக பிறந்தவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள். தலபுராண வேந்தர் நவீன கம்பர் என்று சிறப்பிக்கப்படுகிறார். உவேசாவின் ஆசிரியர். சேக்கிரார் பிள்ளைத்தமிழ், அகிலண்ட நாயகி பிள்ளைத்தமிழ், திருநாகை காரோண புராணம், முருகன் பிள்ளைத்தமிழ், திருவிடை மருதூர் உலா போன்ற 80க்கும் மேற்பட்ட சிற்றிலக்கியங்களை படைத்தவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள். உறையூர் புராணம், ஆற்றூர் புராணம், திருக்குடந்தை புராணம், விளத்தொட்டி புராணம், திருப்பெருந்துறை புராணம் போன்ற பல தல புராணங்களை எழுதியிருக்காரு. அடுத்ததாக பார்க்கக்கூடியவர் ஆறுமுக நாவலர். இவர் வாழ்ந்த காலம் 1822 முதல் 1879 வரை. இலங்கையில் நல்லூரில் பிறந்தவர் ஆறுமுக நாவலர். சிவகாமி அம்மாளின் கடைசி மகனாக பிறந்தார். கந்தர் மற்றும் சிவகாமி அம்மாளின் கடைசி மகனாக பிறந்தவர் ஆறுமுக நாவலர். தற்கால தமிழ் உரைநடையின் தந்தை, 19ஆம் நூற்றாண்டு உரைநடை வேந்தர் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுபவர் ஆறுமுக நாவலர். நாவலர் நடை என ஒரு தனி நடையை உருவாக்கியவர். இவர் ஒரு நூலாசிரியர், பதிப்பாசிரியர், உரையாசிரியர் என பன்முக திறன் கொண்டவர். திருவிளையாடல் புராணம், பெரிய புராணம், கந்த புராணம் ஆகியவற்றிற்கு சிறந்த வசனத்தை எழுதியிருக்காரு. வில்லி பாரதத்தை பதிப்பிச்சிருக்காரு. சைவ வினாவிடை, சிவாலய தரிசன விதி, அனுட்டான விதி இது போன்ற நூல்களின் ஆசிரியர். இவருடைய உரைநடை வன்மையை பாராட்டி வசன நடை கைவந்த வல்லாளர் என்று பரதிமார் கலைஞர் புகழாரம் சுட்டியிருக்காரு. அடுத்ததாக பார்க்கக்கூடியவர் திருவருட்பிரகாச வள்ளலார். இவர் வாழ்ந்த காலம் 1823 முதல் 1874 வரை. கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தவர் வள்ளலார். வடலூரில் முக்தி பெற்றவர். ராமலிங்கம் என்பது இவருடைய இயற்பெயர். திருவருட்பா, மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், உண்மை நெறி, சிவநேச வெண்பா, இங்கித மாலை போன்ற நூல்களை எழுதியிருக்காரு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என்றெல்லாம் பாடியவர் திருவருட்பிரகாச வள்ளலார். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியவங்க சி. தியாகராச செட்டியார். இவர் வாழ்ந்த காலம் 1826 முதல் 1888 வரை. திருச்சி மாவட்டம் பூவாளூர் என்ற ஊரைச் சேர்ந்தவர். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அந்தாதி, வீர உமையாம்பிகை பிள்ளை தமிழ், திருச்சிற்றம்பல வெண்பா அந்தாதி, திருவாரூர் மருந்து வெண்பா மாலை போன்ற நூல்களுடைய ஆசிரியர். அடுத்ததாக பார்க்கக்கூடியவர் சிவை தாமோதரம் பிள்ளை. இவர் வாழ்ந்த காலம் 1832 முதல் 1901 வரை. இலங்கையில் உள்ள சிறுபிட்டி என்ற ஊரில் வைரநாத பிள்ளை பெருந்தேவிக்கு மகனாக பிறந்தவர் சிவை தாமோதரம் பிள்ளை. இவர் ஒரு சட்டம் பயின்றவர். பதிப்புத்துறையில் உவேசாவுக்கு எல்லாம் முன்னோடியாக திகழ்ந்தவர். கிபி 1854 நீதிநெறி விளக்கத்தை உரையுடன் பதிப்பிச்சிருக்காரு. தொல்காப்பியம், வீரசோழியம், தணிகை புராணம், இறையனார் அகப்பொருள், கலித்தொகை, சூளாமணி, இலக்கண விளக்கம் இந்த நூல்கள் எல்லாத்தையும் சிவை தாமோதரம் பிள்ளை அவர்கள் பதிப்பிச்சிருக்காரு. இவரின் கலித்தொகை பதிப்பு 1887 சங்க இலக்கியத்தின் முதலாக வெளிவந்தது. வசன சூளாமணி, சைவ மகத்துவம், நட்சத்திர மாலை போன்ற நூல்களை அவர் எழுதியிருக்காரு. அடுத்ததாக பார்க்கக்கூடியவர் தொழுவூர் வேலாயுத முதலியார். இவர் வாழ்ந்த காலம் 1832 முதல் 1889 வரை. வள்ளலாரின் மாணவராக பல ஆண்டுகள் அவருடன் இருந்தவர் தொழுவூர் வேலாயுத முதலியார் அவர்கள். வடமொழி புலமை மிக்கவர். வள்ளலாரின் பாக்களை தொகுத்து திருவருட்பா என்று பெயரிட்டு கொடுத்தவர். வள்ளலாரின் வாழ்க்கை வரலாற்றை முதலில் எழுதியவர் இவர். திருவருட்பாவின் பெருமையை பரப்பியவர். வேளாண் மரபியல், திருத்தணிகை இரட்டைமணி மாலை, விநாயக சதுர்த்தி விரதம், யோக வித்தை போன்ற 24 செய்யுள் நூல்களை எழுதியிருக்காரு.
அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியவர் மாம்பழ கவிச்சிங்க நாவலர். 1836 முதல் 1884 வரை. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் முத்தையா ஆச்சாரி, அம்மணி அம்மாள் இவர்களுக்கு மகனாக பிறந்தவர் மாம்பழ கவிச்சிங்க நாவலர். தம் முன்னோர்களில் ஒருவர் பெற்றிருந்த மாம்பழம் என்னும் பெயரையே தமது மகனுக்கு சூட்டினார். ராமநாதபுர சேது சமஸ்தான புலவராக இருந்தவர். அவரின் புலமையை வேய்ந்தபோது சமஸ்தான மன்னர் பொன்னுச்சாமி தேவர் கவிச்சிங்கம் எனும் விருது பெயரை கொடுத்திருக்காரு. பழனி முருகன் மீது தீராத காதல் கொண்டவர். குமரகுரு பதிகம், சிவகிரி பதிகம், பழனி பதிகம், பழனி கோவில் விண்ணப்பம், திருப்பழனி வெண்பா, திருச்செந்தில் பதிகம், தேவாங்க புராணம் இவர் எழுதிய நூல்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடியது கந்தசாமி முதலியார். இவர் வாழ்ந்த காலம் 1838 முதல் 1890 வரை. கருவூரில் உலகநாதர் பார்வதி இணையருக்கு மகனாக பிறந்தவர். சிவகவிமணி சி.கே. சுப்பிரமணிய முதலியாரின் தந்தையார். ஆரம்பத்தில் கிறித்தவ சமயத்தில் ஈடுபாடு கொண்டிருந்தவர் கந்தசாமி முதலியார். பின்பு சைவத்திற்கு மாறி சைவத்திற்கும் தமிழுக்கும் தொண்டாற்றியவர். திருப்போரூர் கிள்ளை விடுத்தூது, பேரூர் பச்சை நாயகியார் ஊசல், பச்சை நாயகி அம்மையார் ஆசிரிய விருத்தம், திருப்போரூர் மும்மணி கோவை, பழனிநாதர் உயிர் வறுக்க மாலை, முத்து விநாயகர் ஆசிரிய விருத்தம், அவிநாசி கருணாம்பிகை பதிகம் போன்ற பல சிற்றிலக்கியங்களை இவர் எழுதியிருக்காரு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும். நன்றி.